இலங்கையின் 7வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் முடிந்தது. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் மஹிந்த ராஜபக்சவும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவும் போட்டியிடுகின்றனர். இலங்கை அதிபரின் பதவிக்காலம் முடிய இன்னும் 2 ஆண்டுகள் உள்ள நிலையில் முன்கூட்டியே தேர்தலை நடத்துகிறார் அதிபர் ராஜபக்சே. இத்தேர்தலில் அவர் வெற்றிலை சின்னத்திலும் மைத்ரிபால சிறிசேனா அன்னப்பறவை சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர். இது மட்டுமல்லாமல் மேலும் 17 உறுப்பினர்களும் களத்தில் உள்ளனர். யார் யார் இந்த பாக்கம் போனலும் நான் உங்கள் பாக்கம் தான். அரசியல் வேறு, அபிவிருத்தி வேறு. வடக்கின் வசந்தம் உங்கள் வசந்தம், உங்கள் பிள்ளையாளி வசந்தம், உங்கள் எதிர்காலம் வசந்தம். நான் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்கே, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ராஜபக்சேவின் அமைச்சரவையிலிருந்து விலகிய 6 அமைச்சர்கள், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவை மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இதனால் சிறிசேனாவின் வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அதிபர் தேர்தலையொட்டி 12,252 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 71,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேர்தலை 104 உறுப்பினர்களை உள்ளடக்கிய சர்வதேச குழு கண்காணிக்கிறது. இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேசி ஆசிய நாடுகள் குழுவின் தலைவராக சென்றுள்ளார். இந்த தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் வரும் 19ஆம் தேதி இலங்கையின் 7வது அதிபராக பொறுப்பேற்பார். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.